அதிமுக உட்கட்சி விவகாரம் மற்றும் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவது தொடர்பாக திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி, வழக்கறிஞர் ராம்குமார், ஆதித்தன், பெங்களூரு புகழேந்தி, கோவை சுரேன் பழனிசாமி உள்ளிட்டோர் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்திருந்தாங்க. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்டுள்ள புகார்கள் மீதான முதல் கட்ட விசாரணையை விரைவாக நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு கால வரம்பு நிர்ணயம் செய்ய கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தேர்தல் ஆணையம் தரப்பில் பீகார் தேர்தல் காரணத்தால வேலை பளு இருப்பதால அதிமுக உள்கட்சி பிரச்சனை மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணை தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு கால வரம்பு நிர்ணயிக்க கூடாதுன்னு இயற்கை நீதியின் அடிப்படையில மனுதாரருக்கு போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் முதல் கட்ட விசாரணை நடத்தி அதன் பிறகே ஒரு முடிவுக்கு வர முடியும்னு கடந்த ஜூலை மாதம் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணையை தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திண்டுக்கல் சூரியமூர்த்தி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் புதிதாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுல கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக இந்த விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கு. தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டு விட்டால் வழக்கு விசாரணை நீர்த்து போய்விடும். அதனால சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கு.